எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு பதிவு. இந்த சேனல் தொடங்கிய போது இதை பற்றின ஒரு வீடியோ போட்டேன். அந்த சமயத்தில் ரொம்ப பெரிய ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது இந்த வீடியோ. நிறைய பேருடைய வாழ்க்கையை மாற்றிய வீடியோ. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தீர்க்கதரிசி மூலமாக கிடைச்ச ரகசியம் என் வாழ்க்கையை மாற்றியது. இன்றைக்கி நான் ஓரளவுக்கு ஒன்றும் பெரிய இடம் இல்லைன்னாலும் ஓரளவுக்கு எனக்குன்னு பார்த்தீங்கன்னா உதவி செய்ய யாரும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையே தனிமைங்கிற ஒரு விஷயத்தில் தான் ஓடிட்டு இருந்தது. பட் இந்த யாரையும் எதிர்பார்க்காம இன்னைக்கு நான் ஒரு 4 பேருக்கு உதவி செய்கிற ஒரு நிலையில் என்னை இந்த இறைவன் கொண்டு வந்து விட்டுருக்கான் அப்படின்னு சொன்னால் அது நான் செஞ்ச ஒரு சிறிய முயற்சியால் தான். எனக்கு அவர் அன்னைக்கு சொன்ன அந்த ரகசியத்தினால தான். இந்த நேரத்தில் அவருடைய திருப்பாதங்களை தொட்டு நான் வணங்கி அதற்காக நன்றின்னு சொல்லிட முடியாது, என்னையே நான் அவருக்காக அர்ப்பணிக்கிறேன். அதுதான் அது ஒரு அந்த வார்த்தை தான் இருக்குது. அதுக்கு மேலே நன்றின்னு சொல்லி அதை நம்ம நிப்பாட்ட முடியாது. நான் இப்போ சொல்கிற தகவல்களை எத்தனை பேர் சீரியஸாக எடுத்துக்கிட்டு லைஃப்பில் அப்ளை பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா குறைஞ்சது ஒரு 1000 பேத்துக்கு மேலே பார்க்குறீங்க. சில நேரங்களில் மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் ஆச்சுன்னா 5000 10,000 கூட பார்க்குறாங்க. ஒருத்தர் வாழ்க்கை மாறினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பணக்காரராவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். என்ன சார் மறுபடியும் மந்திரத்தை சொல்லு, தந்திரத்தை சொல்லி, எந்திரத்தை வை, மூலிகை வைன்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், சார் மந்திரம், தந்திரம், எந்திரம், மூலிகை இது எல்லாமே உங்களுடைய முயற்சியை தூண்டிவிடும் ஒரு சின்ன ஒரு குச்சி மாதிரி. இப்போ ஒரு தீபம் எரியுது, அப்படி லைட்டாக அணைகிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுவோம், பக்கத்தில் ஏதாவது ஒரு குச்சி இருந்ததுன்னா லைட்டாக அந்த திரியை வெளியில் எடுத்து விடுவோம். அந்த தீபம் அழகாக பிரகாசமாக எரியும். அந்த குச்சி தான் ஆன்மீகம், சரிங்களா? இந்த வெறும் அந்த குச்சை மட்டுமே வச்சுட்டு எப்படி தீபம் ஏற்ற முடியும்? அங்கே தீபம் எரிஞ்சால் தானே அந்த குச்சியை வச்சு நம்ம வெளியே இழுக்க முடியும். ஸோ ஆன்மீகம் என்பது ஒரு வழிகாட்டி தான். உங்களோட முயற்சியை தான் தூண்டணும். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி இருக்கிற அவசர உலகத்தில் மனிதன் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதவனாக இருக்கிறான். மிக ஆபத்தான சூழ்நிலை. சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நடந்த விவாத நிகழ்ச்சி நான் பார்க்குறச்ச, எதிர்காலத்தை பற்றி எதுக்குங்க நான் கவலைப்படணும்? நான் வேலைக்கு போகிறேன், சம்பாதிக்கிறேன், ஜாலியாக செலவு பண்ணுறேன், மை லைஃப் மை ரூல் அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஆபத்தான சமுதாயத்திற்கான வழிப்போக்கு. எதிர்காலத்தை பற்றி கவலைப்படவில்லை என்றால், எதிர்காலம் அப்படிங்கிறத நான் சொல்கிறது, எதிர்காலத்தில் வரும் நிதி தேவைகளை பற்றி கவலைப்படாமல் இருந்தால் அந்த குடும்பம் அல்லது அந்த ஒரு வாழும் வாழ்க்கை செழிப்படையாது. இது சத்தியமான உண்மை. நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி சம்பாதிக்கிறேன், இன்றைக்கி செலவு பண்ணுறேன், இந்த மைண்ட் செட் எப்படி வந்ததுன்னே தெரியல. இன்றைய இளைஞர்களிடத்தில் இருக்கிற ஒரு பரவலான மைண்ட் செட்டு. இளைஞர்களுக்கு தான் இது அப்படின்னு பார்த்தா, வாழ்ந்தவங்களுக்கும் அதே பிரச்சனை தான். ஒரு 40 வயதை கடந்தவர்கள் பார்த்திங்கன்னா கழுத மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. கழுத மாதிரி எல்லாத்தையுமே சுமக்கணுமா, குடும்ப பாரத்தை சுமக்கணுமா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட்டு தேவையை சுமக்கணுமா, பிள்ளைகளுக்கு நல்லது கிட்டதை சுமக்கணுமா. இதனால் சுமக்கிறதுனால தான் அது என்ன சொல்ல, சேமிக்கும் வயதுன்னு சொல்கிறோம். ஆஃப்டர் 40 முன்ன சொன்னது இப்போது 20லேருந்தே தொடங்கிடணும் மாட்டேங்குது. என்ன சொல்ல போனால், வேலைக்கு போன நேரத்துலேருந்தே நம்ம சேமிப்பை தொடங்கி விட வேண்டும். ஒருவரை எது பணக்காரராக்கும்? சம்பாத்தியமா? நான் மாதம் 1 லட்சம் சம்பாதிக்கிறேங்க, நான் பணக்காரர் ஆக முடியுமா? கண்டிப்பாக ஆக முடியாது. நீங்கள் மாதம் 1 லட்சம் என்ன 1 கோடி சம்பாதிச்சாலும் பணக்காரர் ஆக முடியாது. இப்போ எப்போ பணக்காரராக முடியும் என்றால், நீங்கள் எவ்வளவு சேமிக்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் பணக்காரராக மாறிவிடுவீர்கள்.
இதுதான் பெரிய பெரிய பொருளாதார அறிஞர்களினுடைய வாக்கு. எனக்கு சொல்லி கொடுத்த அந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையும் இதுதான். சம்பாதித்தால் பணக்காரராக முடியும் என்பது தான் நம்ம மனசில் இத்தனை நாள் பதிஞ்சிட்டு இருந்த ஒரு விஷயம். என் பையன் 50,000 சம்பாதிக்கிறான், சீக்கிரம் பணக்காரன் ஆகிடுவான்பாங்க. 4-5 வருஷம் சம்பாதிப்பான், என்னடா சேர்த்தி வச்சேன்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது. ஸோ பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒருவரை உயர்த்தாது. அந்த பணத்தை எப்பொழுது சேமிக்கிறோம் என்பதை பற்றியும் எப்படி சேமிக்கிறோம் என்பதை பற்றியும் 2 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போது சேமிக்கிறோம், எப்படி சேமிக்கிறோம், இந்த 2ம் தான் ஒரு மனிதனை பணக்காரராக்கும். சரி, எப்போது சேமிக்கிறோம் சார்? ஒரு 40 வயசில் சேமிக்க ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் மேக்ஸிமம் எவ்வளோ காலம் இருக்கும்? இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒரு 50லேயே உடம்புலாம் அப்படியே ஒரு மாதிரி தொய்வாயிடுது. இங்கே ஒரு அரசு ஊழியராக இருந்தீங்கன்னா ஒரு 58க்கு மேலேயே ஓகே தான். பட்டு இன்றைக்கி எல்லோரும் அரசு ஊழியர் ஆக முடியாது. இந்த பதிவே பார்த்திங்கன்னா ஒரு கடைநிலை மக்களுக்கு தான். ஒரு என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற அந்த வைராகியத்தோடு, பட் அதற்கான வழி யாரும் சொல்லலைங்கிற ஒரு 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 ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு தான் இந்த பதிவு. அதனால் இன்றைக்கி இருக்கிற ஒரு மனிதன் ஒரு ப்ரைவேட் வேலை பண்ணுறான் அல்லது ஏதோ ஒரு தொழில் பண்ணுறாங்க, கூலி வேலை செய்கிறாங்க, எதாக இருந்தாலும் அந்த மனிதன் பார்த்திங்கன்னா எவ்வளவு காலம் உழைக்க முடியும்னா ஒரு 50 வயது. 40 தான்னா எல்லா நோயும் வந்துடுது. ஒரு 10 வருஷம் ப்ரொடக்ட் பண்ணிக்கலாம் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு. 50க்கு மேலே நீங்கள் என்ன தான் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டாலும் கூட உடம்பு ஆக்டிவாக இருக்க முடியறதில்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி தொய்வு. ஸோ உழைப்புக்கான வயது ஒரு 50ன்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த 50 வயதுக்குள்ளே நீங்கள் சேர்த்துறது தான் பணம் சேமிப்பு. இப்போது நீங்கள் ஒரு 40 வயதில் சேமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணம் வந்து பெருகுவதற்கு இன்னும் உங்களுக்கு ஒரு 10 வருஷம் தான் இருக்குது. 40 to 50 10 வருஷம் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை பெருக விடுவதற்கு நீங்கள் டைம் கொடுக்கணும், நேரத்தை கொடுக்க வேண்டும். பணம் எப்போது பெருகும் என்றால் அதற்கான நேரத்தை கொடுக்கும்போது தான் பெருகும். சார் இன்றைக்கி ஒரு 100 ரூபா எடுத்து வைக்கிறேன், நாளைக்கு 200 ரூபா ஆகிடுமானா கண்டிப்பாக ஆகாது. அது 200 ரூபா ஆகிறதுக்கு 5-6 வருஷம் ஆகும். சரி சார் 200 ரூபா ஆகிடுச்சு, அடுத்த 5-6 வருஷத்தில் 300 ரூபா ஆகுமானா 300 ரூபா ஆகாது, 500 ரூபாயாக மாறிடும். ஃபஸ்ட்டு 100 ரூபா எடுத்து வைக்கிறீங்க, 5 வருஷம் கழித்து அது ஒரு 200 ரூபாயாக மாறிடுது. அடுத்த 5 வருஷம் கழித்து அது 300 தானே மாறணும். ஆனால் 200 300 மாறாது. 200 எவ்வளவா மாறும்? 500 மாறும். அந்த 500 அடுத்த 5 வருஷம் கழிச்சு 1000 மாறாது, 2000 மாறும். இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. எப்படிங்க? பவர் ஆஃப் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டின்னு இதை ஒரு கணிதத்தில் சொல்லுவாங்க. கூட்டு வட்டி மேஜிக், உலகத்தின் 8வது அதிசயம் என்று இந்த கூட்டு வட்டியை சொல்லுகிறோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு. என்னங்க அப்படின்னா பேங்க்கில் போடணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. நீங்கள் எவ்வளவு தூரம் பணத்தினை சீக்கிரமாக சேமித்து வைக்கிறீங்களோ அவ்வளவு காலத்திற்கு அந்த பணம் தரும் வட்டி ரொம்ப மிராக்கிளாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும். அதனால் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஏர்லி சேர்க்குறானோ, இப்போ நீங்கள் இந்த வீடியோவை இளைஞர்கள் பார்க்கலாம். ஒரு 25 வயதுக்கு உட்பட்ட ஒரு இளைஞன் இப்போ தான் ஒரு வேலைக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஒரு சேமிப்பை கொஞ்சம் அதிகமாக எடுத்து வைங்க. இப்போ நீங்கள் ஒரு 20,000 சம்பாதிக்கிறீங்கன்னா குறைஞ்சது 25% எடுத்து வச்சுருங்க. நீங்கள் சம்பாதிக்கிறது வந்து 25% எடுத்தே தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. சார் கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்கிறேன், அந்த காலம்லாம் போயிடுச்சு. நகை 30,000க்கு விற்றுச்சு. சாரி, நான் வாங்கும்போது 18,000ன்னு நினைக்கிறேன் அப்போ வாங்கினேன். இத்தனை வருஷத்துக்கு மேலே, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ வாங்கினேன். இன்றைக்கி 1.5 லட்சங்கிறான். அப்படி பார்க்குறச்ச இன்றைக்கி நம்ம நகை அந்த ஒரு ஓட்டத்தில் நாம் ஓடணும் அப்படின்னு சொன்னால் அதிகமாக எடுத்து வைக்கணும். 5% எடுத்து வைக்கிறோம் சார், 10% சேமிக்கிறோம் சார், அந்த கதைலாம் இனிமேல் கிடையவே கிடையாது. அந்த நிலையே மாறிடுச்சு. 25% எடுத்து வைக்கணும், சேமிக்கணும். புரியுதுங்களா? இல்லை சார் எனக்கு அவ்வளோ எடுத்து வச்சேன், என்னோடய தேவைக்கு அது பூர்த்தி ஆகாது. சாப்பிடணும், வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், ரீசார்ஜ் பண்ணணும், துணி எடுக்கணும், இதுக்கெல்லாம் பத்தாது சார். பத்தானா வேறு வேலைக்கு போ, அடிஷ்னல் ஒர்க் பார், அதுதான் ஒரே வழி.
இருக்கும் வேளையில் அந்த அவ்வளவு தொகையை நீங்கள் எடுத்து வச்சால் மீதி பணத்தை வைத்து என் வாழ்க்கை ஓடாதுன்னா அடிஷ்னல் வேலை பார்க்குறது தான் ஒரே வழி. கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், வேறு வழியே கிடையாது. சம்பாதிக்கும் பணத்தில் 25% எடுத்து வச்சிரும். முடிந்தவரை இயர்லி எடுத்து வைங்க, சீக்கிரமாகவே எடுத்து வச்சிரும். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எப்படி அதை சேமிக்க வேண்டும், எப்போது சேமிக்கணும்னு சொல்லிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சேமிங்க அப்படின்ட்டேன். இப்போ ஒருத்தர் கேட்கலாம், சார் எனக்கு ஒரு 40 வயசு, இப்போ நான் சேமிக்க ஆரம்பிக்கலாமா? சேமிக்க ஆரம்பிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஒரு 50 வயதுன்னா ஒரு 10 வருட டைம் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சுட்டு உங்கள் பையனுக்கு இந்த ரகசியத்தை சொன்னால் அவன் 20 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவான்ல. ஸோ அதனால் உங்களுக்கு இன்னும் நேரம் இருக்குது. அதே மாதிரி எப்படி சேமிக்க வேண்டும், ரெண்டாவது இதில் தான் நம்ம மக்கள் பெருமளவு கோட்டை விட்டுறாங்க. சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குது, 1 லட்சம் கொடுத்தா ஒரே வருஷத்தில் 2 லட்சமாக கொடுக்குறாங்களாம். நான் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கிறேன் ஒரு 1 லட்ச ரூபா, போய் போடலாமா சார்? போட்டிங்கன்னா 1 லட்சமும் போச்சு, மன உளைச்சலும் ஆச்சு. நீங்கள் அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது போகிறது வரதுன்னா அடிஷ்னலாக இன்னொரு 1 லட்சமும் போச்சு. நம்ம மக்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, எதில் போட்டால் பணம் பாதுகாப்பாக இருக்குங்கிற விஷயமே தெரியறதில்ல. பணத்தை எப்பொழுதும் செலவு பண்ண முடியாத அளவிற்கு சேமிப்பில் போடுங்கள். அது நாங்கள் செலவு பண்ண முடியாத அளவுக்கு சேமிப்புனா, நம்ம ஆளுக ஒரு உண்டி வச்சுருப்பாங்க, டெய்லி 10 ரூபா போட்டுட்டு வருவாங்க. மாத கடைசியில் ஒரு 300 ரூபா வந்துடும். வீட்டுக்கு முன்னாடி பால்காரன் வந்துடுவார், இந்த மாதிரி பால் பாக்கி கொடுங்கம்பார். உடனே அந்த உண்டியை உடச்சி பால் பாக்கி கொடுத்துருவோம். இப்போது அந்த 300 ரூபா பொருளாக இருந்ததுன்னு வைங்க, அந்த பொருள் அந்த பால்காரர்கிட்ட கொடுக்க முடியாது. அதனால் எப்பயுமே பணமாக சேமிப்பது என்பது ஏற்புடையதல்ல. பொருளாக சேமி. பொருளாலாம் எப்படி சார் சேமிக்கலாம்? இருக்கவே இருக்குது தங்கம், தங்கமாக வாங்கலாம். நிலம், லேண்டாக வாங்கலாம். இந்த தங்கம் நிலம் ரெண்டுமே இன்றைக்கி எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு, ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகிடுச்சு. அதுவும் தங்கம் கூட ஏதோ 1 கிராம் 1/2 கிராம்லாம் வந்துடுச்சு, மில்லி கணக்கில் கூட வந்துடுச்சு. ஏதோ இருக்கிறதுக்கு வாங்கிக்கலாம். பட் இன்றைக்கி நிலங்கிறது ரொம்ப ஒரு 8 கணிக்கு மேலே ஆயிடுச்சு. லட்சங்கள் போடணும், முடியாது, கொஞ்சம் கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்ன பண்ணலாம், நீங்கள் தங்கத்துக்கு போயிடலாம். ஆன்மீக ரீதியாக என்ன சொல்கிறேன்னா, தங்கம் என்பது சுக்கிர கடாட்சம் உள்ள ஒரு பொருள். ஒருவர் தங்கத்தை சேமிக்க நினைத்து விட்டால் அவர்களிடத்தில் சுக்கிரன் தாண்டவம் ஆடுவான். நவகிரகங்களில் சுக்கிரன் என்பவன் சுக போகங்களின் அதிபதி. நவகிரகங்களில் பெருசாக குருவை பற்றி பேசுவோம், சனியை பற்றி பேசுவோம், நாகதோஷமாக இருந்தால் ராகு கேதுவை பற்றி பேசுவோம். மற்ற கிரகங்களை கண்டுக்கவே மாட்டோம். நவகிரகங்களில் சுக்கிரனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அப்பா சுக்கிரன் ஒருத்தரே போதும்னு நினைப்பீங்க. ஏன்னா சுக்கிரன் தான் சுகத்தினை கொடுக்கக்கூடியவர், சுக்கிரன் தான் பணத்தினை கொடுக்கக்கூடியவர், சுக்கிரன் தான் ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவர், வண்டி வாகனத்தை கொடுக்கக்கூடியவர், ஆடு மாடு போன்ற உயிரினங்களுக்கும் அவரே காரகராக வருகிறார். இந்த மாதிரி சுக்கிரன் வலுப்பட வேண்டும். எல்லா ஜாதகத்தையும் சுக்கிரன் வலுவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போது நாம் அவரை செயற்கையாக வலுப்பட வைக்கணும். எப்படிங்க வலுப்பட வைக்கணும்? தங்கத்தை எவன் சேமித்தாலும், ஏன் சொல்கிறேன்னா, அந்த தங்கத்தை சேமிக்கும் போது சுக்கிர கிரகம் வலுவடைகிறது. இயற்கையாகவே உங்ககிட்ட சுக்கிரன் வலுவடைகிறான்னு அர்த்தம். ஏன்னா தங்க உலோகத்துக்கான அதிபதி சுக்கிரன். ஸோ நீங்கள் தங்கத்தை சேமிக்கும் பொழுது சுக்கிரன் பலமாவார். சுக்கிரன் உங்களிடம் பலமானால் மேலும் மேலும் செல்வ கடாட்சம் அதிகரிக்கும். தங்கத்தை சேமிக்க தொடங்கி விட்டாலே உங்களோட வாழ்க்கை சக்ஸஸ் ரேட்டுக்கு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்படிங்க தங்கத்தை வாங்கலாம்? சின்ன சின்ன பீஸாக வாங்கலாம், 1 கிராம் 1/2 கிராம் அப்படின்னு வாங்கலாம். இதுதான் ஒரே வழி. இது என்னை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பாக போய் வாங்கிடுங்க. இன்றைக்கி தங்கத்தில் கூட மோசடி பண்ணுறாங்க, சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது என்னென்னமோ வந்துருச்சுங்க. ஏமாற்றுறது இன்றைக்கி நிறையா வந்துருச்சு. நான் என்ன சொல்கிறேன், இருக்கிற காசுக்கு அழகாக கொண்டு போய் கொடுத்து அழகாக வாங்கிட்டு வந்துடுங்க கடையில் போயிட்டு. அந்த மாதிரி செஞ்சுக்கலாம்.
முடிஞ்ச அளவுக்கு பொருளாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 2வது ட்ரிக்கு. அதே மாதிரி கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியான முதலீடு. இந்த மாதம் செய்கிறேன், அடுத்த மாதம் செய்யலை, அப்படி இருக்கக்கூடாது. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரு வருடம் ஒரு பழக்கத்தை தொடர்ந்து செய்தால் அந்த பழக்கம் உங்களுக்கு உங்கள் ஆயுள் முழுவதும் நீங்களே விட்டாலும் அது விடாது உங்களை. ஒரு வருஷம் தொடர்ந்து செய்யணும், வைராகியமாக செய்யணும். ஒரு வருஷம் பல்ல கடிச்சிட்டு சேமிச்சிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய வருடத்தில் நீங்களே சேமிக்க வேணான்னு நினச்சா கூட உங்களோட மனசு சொல்லும், ஃபஸ்ட்டு ஓடி போய் அதுலையாவது ஒன்று சேர்ந்து சேமி அப்படின்னு சொல்லிடும். ஸோ கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு நிலையான அந்த ஒரு சேமிக்கும் தன்மை, தொடர்ந்து சேமிக்கும் தன்மை. ஸோ எப்போது முதலீடு போடணும், எப்படி முதலீடை சேமிக்கணும், எவ்வளவு காலம், எவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக சேமிக்கணும், இந்த 3 ட்ரிக்கையும் தெரிஞ்சதுன்னு சொன்னால் வறியவரும் கோடீஸ்வரர் ஆவார். ஒன்று. சரிங்க, இது ஆன்மீகம் எந்த அளவுக்குங்க ஹெல்ப் பண்ணுது, ஆன்மீகம் இந்த விஷயத்துக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது? மொதல் விஷயம், காலை பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் இந்த 1.5 மணி நேரத்தில் யார் ஒருவர் தீபம் ஏற்றினாலும், அதே மாதிரி மாலை 6 மணிக்கு மேல் விஷ்ணு முகூர்த்தத்தில் யார் ஒருவர் தீபம் ஏற்றினாலும், இந்த 2 வேளைகளிலும் எவர் வீட்டில் தீபம் ஏற்றப்படுகிறதோ அங்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். 1. 2வது, சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி எவர் ஒருவர் எழுகிறாரோ, அவரோட படுக்கையை விட்டு எழுகிறாரோ அவருக்கு வறுமை என்பதே வராது. சூரியன் உதித்த பின்பும் ஒருவர் தூங்குகிறார் என்று சொன்னால் அவர் குபேரனை போல் செல்வந்தராக இருந்தாலும் விரைவில் அவர் வறுமையை அடைவார் என்று சாஸ்திரம் சொல்லுது. இது ஒரு விஷயம். இந்த 2 விஷயம் மிக முக்கியமானது. பணத்தை எவன் மதிக்கவில்லையோ அவனிடத்தில் பணம் தங்காது. இதுவும் ஒரு பெரிய ஒரு பிலாசபி. அதே மாதிரி பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் மல்லிகைப்பூ அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஒரே வருடத்தில் உங்களுக்கு குபேர கடாட்சம் அடித்து உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்லுவீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் பெருகுவதற்கு சொல்லப்படக்கூடிய ஆன்மீக விஷயங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் நிச்சயமாலும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாலும் இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை பார்த்தோம். பணம் எப்படி சேமிக்கணும், அது மூலம் எப்படி சீக்கிரம் அந்த பணம் உங்களை கோடீஸ்வரர் ஆக்கும் என்பதை பற்றி நிறைய விஷயங்களை சொன்னேன். ஸோ இந்த வீடியோ பலர் வாழ்க்கையில் ஒரு கண் திறந்த வீடியோவாக அமைஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றே தொடங்குங்கள் உங்களுடைய சேமிப்பை. சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம்.